இந்துத்துவ சக்திகள் வந்த பிறகு அவர்கள் அரசியல் சட்டத்தின் மீது கை வைப்பார்கள். ஒற்றை மனிதனாக போய் என் மக்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லி அப்படி ஒரு முகப்புரையை எழுதுவதற்கே நாம் வாழ்க்கை முழுக்க டாக்டர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த அரசியல் சட்டம் என்பதை அரசியல்வாதிகள் நாசம் செய்து விட்டார்கள். இங்கே மதம் என்பது, அதுவும் குறிப்பாக இந்து மதம் என்பது ஒரு பெரும்பான்மைவாதத்தை. இந்திய மக்கள் தொகையிலே 28% மக்கள் மட்டும்தான் அன்றைக்கு ஓட்டு போட முடியும். பணக்காரர்களும் வரி கட்டுபவர்களும் நிலச்சுவாந்தார்களும் தான் அன்றைக்கு. அமெரிக்காவினுடைய எல்லா வியும் அல்ல, மிகச்சிறிய வெள்ளையர் சார்ந்த அந்த வி. கருப்பர்களுக்கு, அதாவது கருப்பிட மக்களுக்கு ஓட்டு கொடுப்பதற்கு, அதாவது அரசியல்வாதிகளால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு காப்பாற்றக்கூடிய அந்த இன்றியமையாத எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் என்பது என்ன? லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதை மீறி உங்களால் எதையும் செய்ய முடியாது. BN ராவ் அவர்கள் மூட்டையை தூக்கி வைத்தார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என் முதுகின் மீது சிறகை தூக்கி வைத்தார். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை ஆப்பேக்காவிற்கு வருவதற்கு எனக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. அதிலும் டாக்டர் ஜெயராமன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்ட வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது. பொதுவாக ஏதாவது ஊர்களுக்கு, கூட்டங்களுக்கு போகும்போது அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அழைப்பார்கள். அங்கே போன பிறகு ஒரு 10 தோழர்களை அந்த இயக்கத்தின் முக்கியமான அங்கத்தினர்கள் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வருடம் கழித்து மீண்டும் நாங்கள் அங்கே போகும்போது அதை ஏற்கனவே அறிமுகப்படுத்திய அந்த 10 நபர்களுமே அங்கே இருக்க மாட்டார்கள். வேறு புதிதாக ஒரு 10 தோழர்களை அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். எங்கே போன முறை பார்த்தபோது இருந்த தோழர்கள் எங்கே என்று கேட்டபோது சொல்வார்கள், அந்த 9 பேருமே வேறு ஒரு இயக்கத்தை தொடங்கி விட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆளுக்கு ஒரு 9 இயக்கம் தான் ஆகியிருக்கும் ஒரு வருடத்திலே. ஆனால் நான் அன்றைக்கு வந்தபோது, 10 வருடங்களுக்கு முன்னால் புதுக்கோட்டைக்கு வந்தபோது இந்த இயக்கம் எப்படி இருந்ததோ அப்படி அதை ஒரு குடும்ப உறவு என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன். அது அப்படி அழகாக இந்த அப்பேக்காவை நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் ஜெயராமன் அவர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை குடியரசு தின விழா, குடியரசை கொண்டாடும் ஒரு விழா என்று தான் என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் இதை அப்படி பார்க்கவில்லை. இது ஒரு குடியரசு தினமாக நான் இதை பார்க்கவில்லை. நான் பிறக்கும்போது அப்படி இல்லை. ஆனால் அதன் பிறகு என்னை, நீ உயரம் குறைந்தவன், உனக்கு உயரம் கிடையாது, நீ அந்த பக்கம் இருப்பதை பார்க்க முடியாது, அங்கே இருக்கும் கலைகளை பார்க்க முடியாது, இசையை பார்க்க முடியாது, அறிவை பார்க்க முடியாது என்று என்னை உயரம் குறைந்தவன் என்றுதான் என்னை வைத்திருந்தார்கள். இந்த உயரம் என்று சொல்லிக்கொண்டவர்கள் மட்டுமே அங்கே இருப்பதை பார்க்க முடிந்தது. அந்த சூழலில்தான் என்னுடைய தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டம் என்கிற அந்த தோளின் மீது என்னை உட்கார வைத்து, அங்கே பார் உலகம் உனக்கு தெரியும் என்று என்னை காட்டினார். இது ஒரு அப்பனுக்கு பிள்ளை செய்யும் கடமையாக இந்த இடத்திலே நான் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு சகோதரி உண்டு. அவளுடைய பெயர் மாதவி ஜாதவ். சமீபத்திலே குடியரசு தின விழாவிலே இந்த நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் குடியரசு தின விழாவிலே பேசுகிறார். அங்கே அவள் காவலாளியாக போயிருக்கிறாள், என்னுடைய சகோதரி. அந்த அமைச்சர் இந்த உடம்பு நிமிர்ந்து நிற்பதற்கு எதுவெல்லாம் காரணம் என்பதை பற்றி விளக்கி கொண்டு வருகிறார். இந்த உடம்பு நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய தலை காரணம், இந்த உடம்பு நிமிர்ந்து நிற்பதற்கு மூக்கு காரணம், கழுத்து காரணம், வயிறு காரணம், சிறுநீரகம் காரணம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வரும்போது, இந்த உடம்பு நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் உன் முதுகெலும்படா முட்டாளே என்று சொன்னாள் என்னுடைய தங்கை. அந்த முதுகெலும்பாக இருந்தவரின் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவளுக்காகவும் தான் இந்த உரையை நான் பேசுகிறேன். ஒரு நன்றி உணர்வோடு இந்த உரையை நான் பேசுகிறேன். டாக்டர் அம்பேத்கர் என்கிற அந்த ஒரு மாபெரும் மனிதருக்கான ஒரு நன்றி உணர்வோடு தான் இந்த உரையை நான் பேசுகிறேன். நேரடியாக உரைக்குள் போவோம். பொதுவாக இப்பொழுது நிறைய அரசியல் சட்டத்தை பற்றி நாம் கான்ஸ்டிடியூஷன் பற்றி நிறைய நாம் பேசுகிறோம். இந்த அரசியல் சட்டம் என்பதை அரசியல்வாதிகள்
நாசம் செய்து விட்டார்கள். இந்துத்துவ சக்திகள் வந்த பிறகு அவர்கள் அரசியல் சட்டத்தின் மீது கை வைப்பார்கள். வேறு யாராவது வந்தால் இந்த அரசியல் சட்டம் காப்பாற்றப்படும் என்று இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்களாக நாம் வேறு யாரையோ அடையாளம் காட்டுகிறோம். ஆட்சியாளர்களை அடையாளம் காட்டுகிறோம். இல்லை, இந்த அரசியல் சட்டத்தின்படி நடக்க வேண்டியவர்கள் என்று நாம் நினைப்பது பெரும்பாலும் இதை ஒரு நீதிமன்றம் சார்ந்ததாக, ஒரு சட்டம் சார்ந்ததாகத்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கேள்வி, அடிப்படையான கேள்வி இதுதான். இந்த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டம் என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது இஸ் இட் அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட், இஸ் இட் அ லீகல் டாக்குமெண்ட் அண்ட் இஸ் இட் அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்குமெண்ட்? அது ஒரு அரசியல் சார்ந்த ஆவணமா, நிர்வாகம் சார்ந்த ஆவணமா, அல்லது நீதித்துறை சார்ந்த ஆவணம் மட்டுமா? இப்படித்தான் நாம் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியை வேறு மாதிரி கேட்கிறேன். உங்களுக்கு அந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை தெரியும். அது எப்படி ஆரம்பிக்கிறது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று ஆரம்பிக்கிறதா, வி த பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் இந்தியா என்று ஆரம்பிக்கிறதா? இது நம் தொடர்பான, நாம் காப்பாற்ற வேண்டிய, நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஆவணம் இது. இது அரசியல்வாதிகள் வந்து காப்பாற்ற வேண்டிய, ஆட்சியாளர்களோ நீதித்துறையோ அல்லது நிர்வாகத்துறையோ வந்து காப்பாற்ற வேண்டிய ஆவணம் அல்ல. இது நம்முடைய ஆன்மாவோடு கலந்து போன ஒரு 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 வாழ்க்கை. இது வாழ்க்கை முறை. இது மற்ற நாடுகளை காட்டிலும் இங்கே மதம் என்பது, அதுவும் குறிப்பாக இந்து மதம் என்பது ஒரு பெரும்பான்மைவாதத்தை பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த பெரும்பான்மைவாதத்திற்குள் மக்கள் எப்படி காப்பாற்றப்பட போகிறார்கள்? பாகிஸ்தான் பிரிகிறது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த அரசியல்வாதிகளை நம்பி என்ன செய்வது? இந்த சூழலில்தான் இந்த மக்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தங்கள் வாழ்வை சரிப்படுத்திக் கொள்வதற்கான அந்த ஒரு அடிப்படையில் உருவானது தான் கான்ஸ்டிடியூஷன் என்பது. அதனால்தான் அது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று அது தொடங்குகிறது. உலக கான்ஸ்டிடியூஷன் அத்தனையும், பெரும்பாலான அரசியல் சட்டங்கள் வி த பீப்புள் என்று தான் தொடங்கும். மக்களாகிய நாங்கள், மக்கள் தங்களுக்காக தாங்கள் கொடுத்து கொள்ளக்கூடிய அரசியல் சட்டம் அது. வி த பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் கண்ட்ரி என்று எதுவுமே இல்லை. இது எழுதப்பட்ட அரசியல் சட்டங்கள் அத்தனையுமே மக்களால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட, அந்த மக்கள் நாம் தான் இதை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையில் கொடுக்கப்பட்டது தான் இந்த அரசியல் சட்டம். இப்போது நான் நம்முடைய நாட்டிற்கு வருகிறேன். முதலில் இதற்கு ஒரு முகப்புரை எழுதுகிறார் B.N. ராவ் என்பவர். அதாவது முகப்புரை என்பது ப்ரீஆம்பிள் என்று சொல்லுகிறோம். அந்த ப்ரீஆம்பிள் முதலில் B.N. ராவ் என்பவர் ஒரு சிவில் சர்வெண்ட். அவர் தான் கான்ஸ்டிடியூஷனுடைய அட்வைசர், அவர் ஆலோசகர். அவர் எழுதும் போது இந்த ப்ரீஆம்பிள் என்பது இப்படித்தான் துவங்குகிறது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா சீக்கிங் ஃபார் த காமன் குட், ஒரு பொது நலத்தை விரும்பி, த்ரூ ஆர் சோசன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களின் வழியாக ஒரு பொது நன்மைக்காக இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம். இதுதான் முதலிலே இருந்த ப்ரீஆம்பிள். இதுபடித்தான் அந்த ப்ரீஆம்பிள் இருந்தது. அதாவது ஆட்சியாளர்களின் வழியாக அந்த அரசியல் சட்டம் என்பது அப்பொழுதுதான் ஒரு அரசியல் டாக்குமெண்ட் ஆகிறது. அது ஆட்சியாளர்கள் பார்த்து நமக்கு செய்ய வேண்டியதாகத்தான் இந்த ப்ரீஆம்பிள் என்பது இருந்தது. 1948 டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த ப்ரீஆம்பிளை அப்படியே ஒதுக்கி வைக்கிறார். அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு எழுதியதுதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா solemnly resolve to constitute இந்த இந்தியாவை ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக, ஒரு ஜனநாயக குடியரசாக நிறுவி இந்த மக்களுக்கு சுதந்திரம், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை எங்களுக்கு நாங்களே வழங்கிக் கொள்கிறோம் என்பதுதான் அந்த அரசியல் சட்டம். இதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அதாவது நமக்கு கேட்பதற்கு இது மிக மிக எளிமையான ஒன்றாக இருக்கும். இது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. காரணம், கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி என்பது அந்த அரசியல் சட்டத்தை, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று ஒன்று இருக்கிறது. அந்த அசம்பிளி என்பது யார் என்று கேட்டால், அப்பொழுது நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை உறுப்பினர்களுமே இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே இருக்கிறார்கள்.
டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வரைவு குழுவானது அரசியல் சட்டத்தை வரைவு செய்யும். தே டிராஃப்ட். அதை எழுதி இந்த அரசியல் அவைக்கு கொண்டு வந்து அவர்களிடம் விவாதித்து அதை பலவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிலவற்றை நிறைய திருத்தங்களை செய்வார்கள். இவையெல்லாம் முடிந்த பிறகுதான் அது அரசியல் சட்டமாகும். இது அல்ல. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவார்கள் என்று நான் சொன்னேனே இந்த அரசியலவையிலே, அது இன்றைக்கு இருப்பது போல் அல்ல. அதிலே இந்திய மக்கள் தொகையிலே 28% மக்கள் மட்டும்தான் அன்றைக்கு ஓட்டு போட முடியும். பணக்காரர்களும் வரி கட்டுபவர்களும் நிலச்சுவாந்தார்களும் தான் அன்றைக்கு கல்வியாளர், மிகப்பெரிய கல்வியை கற்றவர்களும் தான் அன்றைக்கு ஓட்டு போட முடியும். அவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் அந்த அரசமைப்பு அவை. அங்கே யார் அமர்ந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். போது எளிய மக்களோ, ஒடுக்கப்பட்ட மக்களோ, பிற்படுத்தப்பட்ட மக்களோ அங்கே இல்லை. அங்கே அவையில் அமர்ந்திருப்பவர்கள் அத்தனை பேருமே மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த இடத்தில் ஒரு மனிதன் ஒற்றை மனிதனாக போய் என் மக்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லி அப்படி ஒரு முகப்புரையை எழுதுவதற்கே நாம் வாழ்க்கை முழுக்க டாக்டர் அம்பேத்கருக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கிறது. அவ்வளவு எளிதாக அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் டிபேட் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், யூடியூபில் கூட இருக்கிறது. அமெரிக்காவினுடைய வி எல்லா வியும் அல்ல, மிகச்சிறிய வெள்ளையர் சார்ந்த அந்த வி. ஆனால் நம்முடைய அரசியல் சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் எழுதிய போது அத்தனை பேரும் அதிலே வருகிறோம். அமெரிக்காவினுடைய அரசியல் சட்டம் கருப்பர்களுக்கு, அதாவது கருப்பிட மக்களுக்கு ஓட்டு கொடுப்பதற்கு 178 வருடமாகி இருக்கிறது. ஆனால் நம்முடைய வி, த பீப்புள் ஆஃப் இந்தியா, என்றைக்கு நிறைவேற்றப்பட்டதோ அன்றிலிருந்து நமக்கு ஓட்டு உரிமை இருக்கிறது. அந்த வீயில் அத்தனை பேரும் அடக்கம். அதில் இவன் தான் உண்டி, அத்தனை பேரும் அடக்கம். அது ஒற்றை மனிதராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அது போராட்டம். அது இப்பொழுது அடுத்த கேள்வி வருகிறது, அப்படி என்ன, அது என்ன நம்முடைய அடிப்படை உரிமைகள்? அப்படி நம்முடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய அதாவது அரசியல்வாதிகளால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு காப்பாற்றக்கூடிய அந்த இன்றியமையாத எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் என்பது என்ன? அதுதான் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதை மீறி உங்களால் எதையும் செய்ய முடியாது. இதற்கு மாறாக பாராளுமன்றம் நினைத்தாலும் உங்களால் அடிப்படை உரிமைகளை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நம்மால் நினைத்த இடத்திற்கு போக முடிகிறது, இந்த இடத்திலே என்னால் நின்று நான் பேச முடிகிறது என்று சொன்னால் அதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஒருவேளை BN ராவுடைய ப்ரீஆம்பிளாக இருந்திருந்தால் நான் இங்கே பேசியிருக்க முடியாது, நீங்கள் கைதட்டி இருக்க முடியாது. பேசியவனும் உள்ளே வைக்கப்பட்டிருப்பான், கைதட்டியவனும் உள்ளே வைக்கப்பட்டிருப்பான். நாம் இயல்பாக பேசுகிறோம், இயல்பாக மூச்சு விடுகிறோம் என்று சொன்னால் என் வாழ்க்கை விடியும் போது இயல்பாக இருக்கும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ், த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் நினைத்தால், அதாவது 3/2 மெஜாரிட்டி இருந்தால் அவர்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். அப்படித்தான் இருந்தது. 1965 வரை பாராளுமன்றம் நினைத்தால் அவைகளை மாற்றிக்கொள்ளலாம். they can change the fundamental rights. 1965 சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிலே வந்தபோது அங்கே நீதிபதிகளாக இருந்தவர்கள் ஹிதயத்துல்லா மற்றும் முதோல்கர் இருவரும் பார்க்கிறார்கள், இது என்ன, ஒரு பாராளுமன்றம் நினைத்தால் எப்பொழுது வேண்டாமானாலும் அரசியல் சட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் அப்படி என்றால் அரசியல் சட்டம் என்பது அரசியல்வாதிகளுடைய இஸ் இட் அ பிளே திங் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ்? அவர்கள் விளையாடி கொள்ளலாம், அதை எப்போது வேண்டுமானாலும் வைத்து, மெஜாரிட்டி இருந்தால் நினைத்தால் உடனே ஃப்ரீடம் ஆஃப், அதாவது பேச்சுரிமையை அவர் தடை செய்து விடலாம், உங்களுடைய மூமெண்ட்டை அவர்கள் நிறுத்தி விடலாம். இது என்ன என்று பார்க்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு இது ரொம்ப ஒரு அழகான செய்தி. அப்போது தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள். அந்த தீர்ப்புக்கு அவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி கொலின்கர். அவர் ஒரு கிறிஸ்டியன். அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் அரசியல் சட்டத்தின் அடிப்படையான இன்றியமையாத அதனுடைய விழுமியங்களை மீறி உங்களால் அரசியல் சட்டத்தை திருத்தக்கூடாது என்று அவர் கொடுக்கிறார்.
You cannot change the constitution. You cannot change the constitution by altering the essential features of constitution. அதனுடைய அடிப்படை உரிமைகளை அதை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் அதை அரசியல் சட்டத்தை திருத்தக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பை முதல்வர் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த தீர்ப்பை இனி பாராளுமன்றம் நினைத்தாலும் அடிப்படை உரிமைகளை மாற்ற முடியாது. காரணம் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக, அடிப்படை அந்த இன்றியமையாத அந்த விடுமியங்களுக்கு எதிராக உங்களுடைய சட்ட திருத்தம் இருந்தால் அது இங்கே செல்லாது, நீங்கள் மாற்றக்கூடாது. இயல்பாக பேசுகிறோம், இயல்பாக மூச்சு விடுகிறோம் என்று சொன்னால் வாழ்க்கை விடியும் போது இயல்பாக இருக்கும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ், த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்ஸ் நமக்காக கொடுத்தது. இதில் எங்கே அரசியல் வருகிறது, எங்கே ஆட்சியாளர்கள் வருகிறார்கள், எங்கே நீதிமன்றம் வருகிறது? நமக்காக கொடுக்கப்பட்டது. BN ராவ் அவர்களும் சரி, டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் சரி நமக்காக கொடுத்தது என்று சொன்னால் நம்முடைய முதுகின் மீது நாம் சுமக்க வேண்டிய ஒன்றை தூக்கி வைக்கிறார்கள். இது நாம் தான், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் தான் தூக்கி வைக்க வேண்டும். ஆனால் BN ராவ் அவர்கள் மூட்டையை தூக்கி வைத்தார், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என் முதுகின் மீது சிறகை தூக்கி வைத்தார். நான் இன்றைக்கு பறக்கிறேன் என்று சொன்னால் அவர் இறக்கையை வைத்தார். நான் இன்றைக்கு பறக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் அவர். இது அரசியல், இதுதான் அந்த அரசியல் அமைப்பு சட்டம். அதன் ஆன்மாவாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு அடிப்படையான செய்தி. இனி இங்கே டாக்டர் அவர்கள் பேசியது போன்று அது 1949 நவம்பர் 25 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய உரையை நாம் பார்க்க வேண்டும். டாக்டர் ஜெயராமன் அவர்கள் கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் பற்றி பேசினார். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த உரைகள் என்று நாம் சிலவற்றை சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ், சர்ச்சில் அவர்களுடைய அந்த கடற்கரையில் நின்று போராடுவோம் என்கிற அந்த உரை, மார்ட்டின் லூதர் கிங்குடைய ஐ ஹாவ் எ ட்ரீம் என்கிற அந்த ஒரு உரை, காந்தியினுடைய குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியாறு சமயத்திலே பேசப்பட்ட அந்த உரை, இயேசுவினுடைய மலைப்பிரசங்கம், இவையெல்லாம் உலகத்தின் மிக பிரபலமான எந்த உரையையும் நான் குறைத்து சொல்லவில்லை, உலகத்தின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பேச்சுக்கள். ஆனால் அருமை நண்பர்களே, ஒன்று தெரியுமா? அந்த உரைகளுக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த பேச்சுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? இது மிகச்சிறந்த பேச்சு என்று மட்டும் நான் சொல்லிவிட மாட்டேன். அது அல்ல. இயேசுவாகட்டும், சர்ச்சில் ஆகட்டும், மார்ட்டின் லூதர் கிங் ஆகட்டும், அல்லது ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவர்கள் பேசினார்கள். எதிரே இருந்தது அத்தனையும் அவரவர்களுடைய இனத்தைச் சேர்ந்த மக்கள். இயேசு பேசுகிறார் என்று சொன்னால் எதிரே இருந்த அத்தனை பேரும் யூதர்கள். பேசுவது எளிது. மார்ட்டின் லூதர் கிங் பேசுகிறார் என்று சொன்னால் எதிரே இருந்த அத்தனை பேருமே கருப்பின மக்கள். சர்ச்சில் பேசுகிறார் என்று சொன்னால் எதிரே இருந்த அத்தனை பேருமே பிரிட்டிஷ் பீப்புள். எங்கள் டாக்டர் அம்பேத்கர் பேசும்பொழுது ஒற்றை மனிதராக நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். எதிரே இருந்த யாரும் அவருடைய கருத்துக்கு ஏற்புடையவர்கள் இல்லை. ஒரு காட்டிலே, புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காட்டிலே ஒரு பறவைக்கு ஆபத்து என்று சொன்னால் ஒரு பறவை கத்தும், அத்தனை பறவைகளும் வரும், தப்பித்து ஓடும். அது ஒரு பெரிய அதிசயம் இல்லை. அது பறவை, தன்னுடைய இனத்தை அது காப்பாற்றுவது. ஆனால் அருமை நண்பர்களே, யானை என்ன தெரியுமா செய்யும்? ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் அந்த கால்களை வைத்து அந்த தரைகளை தட்டும், அந்த தரையை தட்டும். அதன் அதிர்வு காடு முழுக்க பரவும். எங்கோ இருக்கக்கூடிய பறவைகளும், எங்கோ இருக்கக்கூடிய அந்த மான்களும், தண்ணீருக்குள் ஓடிய மீன்களும் கூட ஆபத்து வருகிறது என்று தன்னை தற்காத்துக் கொள்ளும் எங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு அந்த அவையிலே ஒரு ஞான பெருங்களிரை போல கைகளை தட்டி 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 இந்த தேசத்தை காப்பாற்றினார். உங்களுக்கானது, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும், இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இது அரசியல்வாதிகள் காப்பாற்ற வேண்டிய ஆவணம் அல்ல, இது உங்களுடைய ஆவணம். அன்றைக்கு தட்டி தட்டி நம்மை காப்பாற்றிய அந்த ஞான பெருங்களிர். அதுதான் அந்த பேச்சுக்கும் இதற்கும் உள்ள அந்த ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. அது எளிது, அது அழகாக இருக்கலாம், அது அரசியல் பேச்சு. இது ஆன்மாவின் விசும்பல். அதற்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இனி அந்த உரைக்கு வருகிறேன். முதல் சார் அவர்கள் அழகாக அந்த உரையை பற்றி நிறைய சொன்னார். அவர் இருந்தாலும் நாமும் சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். அந்த உரையிலே எதிர்த்தார் போல நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் இந்த உரையிலே 80%, 90% டாக்டர் அம்பேத்கர் எதை சொன்னாலும் எதிர்த்து பேசக்கூடியவர்கள் தான் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். தன் இடத்தைச் சேர்ந்தவர்களோடு மட்டும் அவர் பேசவில்லை. அது மிக மிக கவனம். அந்த இடத்திலே அவர் ஆற்றிய உரை. அதனால் தான் சொல்கிறேன், அது ஒரு ஆன்மாவின் அழுகை என்று. அந்த இடத்திலே அவர் பேச ஆரம்பிக்கிறார். முதலிலே நன்றி தெரிவிக்கிறார். அது சார் அவர்கள் மன்னிக்கணும், அது ரொம்ப ஒரு சம்பிரதாயமான பேச்சு என்று நீங்கள் சொன்னீர்கள். இல்லை, அது ஒரு அழகு. அவர் நன்றி தெரிவிக்கிறார். அந்த நன்றி தெரிவிப்பதிலே ஒரு அழகு இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்?
இந்த சட்டம் இயற்றப்படும் என்று சொன்னால் அதற்கு நான் முதலில் காங்கிரசுக்கு நன்றி சொல்லுகிறேன். வாழ்க்கை முழுக்க அவரை எப்படியெல்லாம் அவரை தோல்வியுற செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அவரை துன்பப்படுத்த முடியுமோ அதை செய்த காங்கிரசுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அது காங்கிரசினுடைய அந்த ஒழுக்கம் தான் இந்த அவையை அமைதியாக நடக்க விட உதவி செய்தது. அதனால் தான் என்னால் இந்த சட்டத்தை என்னால் இந்த இடத்திலே நான் இயற்ற முடிந்தது என்று நன்றி சொல்லுகிறார். அடுத்ததாக சில பெயர்களை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார். மிக முக்கியமானது HV காமத் என்று ஒருவர், சக்சேனா என்று ஒருவர், தேஷ்முக் என்று ஒருவர், இன்னும் சில பேரை சொல்லுகிறார். எதற்காக இந்த 3 பேரை மட்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 3 பேருக்கும் அவர் நன்றி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இவர்கள் எல்லாம் அம்பேத்கர் எதை சொன்னாலும் அதை எதிர்த்து பேசியவர்கள், அதை வரவிட மாட்டார்கள். அம்பேத்கர் சொல்லுகிறார், அவர்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். காங்கிரஸ் தலைவர்களே ஒத்துக்கொண்டாலும் கூட இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்பொழுதுதான் காங்கிரஸ் அவர்கள் சொல்லுகிறார், காங்கிரஸே ஒத்துக்கொண்டாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளாததுதான், அதற்காகத்தான் நான் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் அதற்கு அவர்கள் கட்சி சொல்லுகிறதே என்று ஆமாம் என்று சொல்லியிருந்தால் இந்த அவை முழுக்க ஆமாம் சாமிகளாகவே நிரம்பி இருக்கும். அவர் இல்லை என்று சொன்ன போதுதான் என்னால் அதற்கு மறுப்பு சொல்ல முடிந்தது. மறுப்பு அல்ல, அதனுடைய நான் சொல்ல வந்த கருத்தினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள் என்கிறார். HV காமத் இருக்கிறாரே, அவர் இந்த அரசியல் சட்டம் சொன்னமே நம்ம வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று அதிலே பிடிவாதமாக அவர் தகராறு செய்கிறார். அதிலே காந்தியின் பெயர் இருக்கவே வேண்டும் என்று, காந்தியினுடைய மக்களாகிய நாங்கள் என்று இருக்க வேண்டும் என்று அவர் தகராறு செய்கிறார். அவையை நடக்க விடவில்லை. அப்படி அதாவது அந்த எதிர்த்து பேசியவர் சக்சேனா அவர் எப்படி தெரியுமா அந்த முகப்புரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று பிரச்சனைகளை செய்தார். எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால், இந்த நேம் ஆஃப் ஆல்மைட்டி, இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றும் இறைவனின் பெயரால் இந்த முகப்புரை இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பிரச்சனை. தேஷ்முக் என்பவர் யார் என்று கேட்டால் மிக முக்கியமான ஒரு செய்தி அது. அவர் சொல்லுகிறார், குடியுரிமை என்பது மதத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டும். இந்துக்களுக்கு எந்த கேள்வியுமின்றி குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. டாக்டர் அம்பேத்கரும் சரி, நேரு அவர்களும் குடியுரிமை என்பதற்கும் மதத்திற்கும் தொடர்பில்லை என்று அவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு மீண்டும் அது வந்துவிட்டது. அது வேறு செய்தி. அது தன்னை எதிர்த்து பேசிய, அதாவது தன்னை எழும்போதெல்லாம் எழுந்து நின்று பேசியவர்களை எல்லாம் முதலில் நன்றி தெரிவிக்கிறார். இதை நான் அரசியல் நாகரிகம் என்று சொல்வதா? அது ஏனென்று கேட்டால் இன்றைக்கு அந்த வார்த்தை மிகவும் எனக்கு அந்த வார்த்தையை ஒரு கொச்சைப்படுத்தி விட்டது. முதல் நாள் வரை மிக மோசமாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள் என்று. முதல் நாள் வரை அவர்களுடைய டிக்ஷனரி படி, அவர்களுடைய அர்த்தங்களில் சொன்னால் நீ போடா ஹைகோர்ட் என்று இவர் சொல்வது, அவர் நீ என்ன பெரிய ஹைகோர்ட்டா என்று அவர் சொல்வது, யாரை எதிர்த்து அவன் மண்ணை வாரி தூற்றிக்கொண்டே மாரடைப்பு வருகிறது அவனுக்கு. அவனை பார்ப்பதற்கு எல்லோரும் போவது. கேட்டால் இது ஒரு அரசியல் நாகரிகம். அரசியல் நாகரிகம் கேட்டால் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று சொல்வது. நீ மாற்றான் தோட்டம் என்று சொன்னால் பக்கத்து வீட்டு மாற்றான், எதிர்த்து வீட்டு மாற்றான் என்றால் பரவாயில்லை. மயிலாப்பூரில் போய் மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகையே நீங்கள் மோந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அதாவது எல்லாருக்குமே எல்லோருமே சொல்வார், நான் முதல்வரானால் முதல் கையெழுத்து போடுவேன் என்று. ஒருவேளை நான் முதல்வரானால் முதல் கையெழுத்து போடுவேன், எவனுக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகமே இருக்கக்கூடாது என்று. ஏனென்றால் இந்த நாகரிகமான அரசியல் இல்லாத இடத்தில் எதற்காக நீங்கள் அரசியல் நாகரிகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அது அல்ல. இது ஒரு அழகு. இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எனக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. தன்னை முழுக்க எதிர்த்த ஒரு கூட்டத்தை மிக அழகாக அரவணைக்கிறார். அதற்கு பிறகு நிறைய சிலருக்கு சந்தேகங்களுக்கெல்லாம் விடை சொல்கிறார். மார்க்சிஸ்டுகளுடைய சந்தேகம், பொதுவாகவே மார்க்சிஸ்டுகளுக்கு சந்தேகம் வரும், சோசியலிஸ்டுகளுக்கு சந்தேகம் வரும். மார்க்சிஸ்டுகள் பொதுவாகவே அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை தவிர அதற்கு குறைவாக எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கும் அவர் பதில் சொல்லுகிறார். ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய பேசுகிறார். இதெல்லாம் பேசிவிட்டுத்தான் அந்த உரையின் முக்கியமான பகுதிக்கு அவர் வருகிறார். இதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் அவர்களுக்கு சொன்னது மிக குறைவான செய்திகள். அதாவது அந்த ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு நீதிமன்றம் அது சார்ந்தது. அதோடு அவர் நிறுத்தி இருக்க வேண்டும் அந்த உரை. இப்பொழுதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர் வருகிறாள். நான் இந்த இடத்தில் இந்த கான்ஸ்டியூஷனை நான் பேசி முடிக்க வேண்டும், ஆனாலும் பேச துவங்குகிறார் அவர். இப்படிப்பட்ட அதாவது இந்த சட்ட சிக்கல்களையெல்லாம் சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இது இவ்வளவு சிறந்த கான்ஸ்டிடியூஷன், இது போன்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனை உங்களால் இனிமேல் பார்க்கவே முடியாது. ஒரு ப்ராஃபெட் கொடுத்த அந்த ஒரு என்ன சொல்வது, அந்த கேப்ரியல் தேவதை கொடுத்ததை போன்ற ஒரு வேதம் என்றெல்லாம் அவர் பேசி இருக்கக்கூடும். அவர் பேசவில்லை. இது மிகச்சிறந்த கான்ஸ்டிடியூஷன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. அவர் சொல்லி இருக்க வேண்டும்,
ஒரு சின்ன சாதாரண ஒரு 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 2 திட்டத்தை போற்றாலே தெருவெங்கும் பேனர் அடித்து போஸ்டர் அடித்து இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கு. அதற்கு சொல்வதற்கு அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இது ஒரு மிகச்சிறந்த அரசியல் சட்டம் என்றதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அப்படி சொல்ல மாட்டேன். மிக முக்கியமான வார்த்தை இது. ஒரு நல்ல அரசியல் சட்டம் ஒரு மோசமான ஒருவனுடைய கையிலே கிடைத்தால் அது மோசமாகத்தான் இருக்கும். ஒரு மோசமான அரசியல் சட்டம் ஒரு நல்லவன் கையில் கிடைத்தால் அது நல்ல அரசியல் சட்டமாக இருக்கும். இந்த அரசியல் சட்டம் நல்லதா கெட்டதா என்று நிர்மாணிக்க வேண்டியது நீங்கள், இந்த சட்டம் அல்ல. நான் கொடுத்து விட்டேன் என்பதற்காகவே அது நல்ல சட்டம் அல்ல. இது நீங்கள் தான் அதை நல்ல சட்டமாக்க வேண்டும். காரணம், இந்த அரசியல் சட்டம் என்பது இந்த அரசு இயங்குவதற்கான சில வழிமுறைகளை அது சொல்லும். ஒரு அரசு இயங்குவதற்கு, ஒரு நீதித்துறை இயங்குவதற்கு, ஒரு நிர்வாகத்துறை இயங்குவதற்கு சில வழிமுறைகளை சொல்லும். ஆனால் இதனை நல்ல சட்டமாக்க வேண்டியது நீங்களும் மக்களும். கவனம், நான் திரும்ப அதைத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது நம்முடையது. மக்களும் அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிற அரசியல் கட்சிகளையும் சார்ந்து. மக்கள் ஒருவேளை பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து பொறுப்புள்ள அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்து பொறுப்புள்ள ஆட்சியாளர்களை அமர்த்தினால் இந்த சட்டம் நல்லபடியாக இருக்கும். அதுவே மிக மோசமான ஒரு ஆட்சியாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சட்டம் மிக மோசமான சட்டமாகத்தான் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். காரணம், இது நமக்கே தெரியும். அது நாம் எது போன்ற ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்படித்தான் அந்த சட்டம் இயங்க முடியும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார், இட் இஸ் pervert the constitution. இந்த அரசியல் சட்டத்தை மிக மோசமானதாக உங்களால் ஆக்கிவிட முடியும் அது, without changing its form, but changing the form of its administration. அதை செயல்படுத்தும் விதத்தில் நீங்கள் அதை மிக மோசமானதாக மாற்றிவிட முடியும் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஆட்சியாளர்களை பொறுத்தது என்று.